பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே எங்கள் பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆமாப்பா, எங்கும் நிறைந்த யெகோவா சிக்கேனு எங்க ஆராதனை உங்க ஒருவருக்கு மாத்திரம்தான்ப்பா. எங்கள் பரிகாரியே எங்களுக்காக நீங்க பலியானீரே அப்பா. எங்க ஆராதனை உங்க ஒருவருக்கு மாத்திரம்தான்ப்பா. அதை நினைத்து அதை உணர்ந்து உமக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தாழ்மையில் எங்களை நினைத்தீர் ஐயா. எங்கள் ஏழ்மையை நீர் மாற்றினீர் ஐயா. உம்முடைய புத்திர சுவிகாரம் என்ற அதிகாரத்தை அப்பா எங்களுக்கு நீர் தந்தீரே அப்பா. எங்களுக்கு நீங்க கொடுத்து வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நித்தியமானதை சுதந்தரித்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்தீரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்பா அந்த ஜபங்களிலே 43 நாட்கள் கலந்து கொண்டு அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா எங்களுக்கு கிருபை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நாளைய தினத்தின் ஜபங்களையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா 44 நாட்களும் தகப்பனே அப்பா பகலிலும் மாலையிலும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக அப்பா எங்களை கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை வழி நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. எங்களை நீங்க நினைத்திருக்கிறீங்கப்பா. எங்களை நீங்க நினைத்திருக்கிறீங்கப்பா. எங்களை நீங்க அழைத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்பா அதை உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை தந்து வைத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் கூட ஜெபத்திலே வளரணும்பா. இன்னும் கூட உம்மை துதிக்க நாங்க வளரணும் அப்பா. இன்னும் கூட உம்மை ஆராதிக்க நாங்க பெருகணும் தகப்பனே. இது போதாதப்பா அப்பா. இந்த கூட்டம் போதாது ராஜா. எங்க சபை முழுவதுமாய் நிரம்பி வழியணும் அப்பா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபித்திருக்கிற ஜெபங்களை நீங்க கேட்டிருக்கிறீங்கப்பா. பதில் கொடுத்த தயவிற்காக நன்றி அப்பா. பதில் கிடைக்காத காரியங்களுக்கு நீங்க சீக்கிரமாய் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடு நன்றியோடு கொடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா.
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமாப்பா, நீங்க எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வந்தீங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க துதிகளில் நீங்க பெரிய பட்டீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான நேரம் முழுவதும் கூட ராஜா உடைய நாமம் மாத்திரம் அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ள, பிரஸ்தாபத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க கிருபையை தாங்கப்பா. மீதியான நேரம் முழுவதையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இப்பொழுது ஒரு சில ஜெபக்குறிப்புகள், ஒரு 2 ஜெபக்குறிப்புகளை சகோதரிகள் முன் வந்து சொல்வார்கள். சுருக்கமாய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள். நாம் ஜெபிக்கலாம். முதலாவது ஜெபக்குறிப்பு, நம்ம சபைக்கு வருகிறதான எல்லா சகோதரிகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாக, ஜெபத்தில் வளரும்படியாக, தன்னால் இயன்ற ஊழியங்களை நம்ம சபைக்காகவும் கர்த்தருக்கென்று அவர்கள் உண்மையாக செய்யும்படியாக, அவருக்கென்று நடத்தப்படுகிறதான எல்லா ஆராதனைகளிலும் சகோதரிகள் கூட்டங்களிலும் ஒவ்வொரு வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கலாம். இந்த ஜெப குறிப்புக்கு ஜாய் அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம யாவரும் ஸ்தோத்திரத்தோடு காணப்படுவோம். ஸ்தோத்திரம். நேசித்து வழிநடத்ததான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கூட நாங்கள் போய் துதிக்கிறோங்க தாவே. அப்பா, இது விசேஷித்த நாளிலே உடைய சமூகத்திலே கூடும்படியாய் தேவன் எங்களுக்கு செய்த பெரிதான கிருபைக்காய் எமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில் எங்களுக்கு சபைக்காய் நாங்கள் ஜெபிக்க முடியாது, சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாது. தேவன் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக எமக்கு கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களால் இயன்ற ஆண்டவரே ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று அருமை ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம சபையில் வருகிறதான ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பேற்று ஆசீர்வதிப்பார் என்று நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. அடுத்த ஜெப குறிப்பாக பெண்களுக்காக நம்ம பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு பெண்களின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வெளியே வேலைக்கு போகிற பெண்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக, அது மாத்திரம் இல்லை வேலை செய்கிற வெளியே போகிற எல்லா பெண்களுக்கும் கர்த்தர் தாமே ஒரு
பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அநேக சகோதரிகள் பலவீனப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பலவீனங்களை தேவன் மாற்றும்படியாக, அநேக சுகர்னாலையும் கேன்சர்னாலையும் அநேக நோய்களை வியாதினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருடைய பலவீனத்தையும் தேவன் மாற்றி போடும்படியாக, தன்னுடைய பலத்தினால அவர்களுடைய பலவீனங்களை கர்த்தர் பூரணமாய் விளங்க செய்யும்படியாக, சகோதரிகளுடைய பலவீனத்துக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை கனிமொழி அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம யாவர ஸ்தோத்திரத்தோடு காணப்படுவோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலையில இயேசுப்பா உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலே கொடுக்க தாவே சகோதரிகளுக்காக ஜெபிக்க நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஒவ்வொரு சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரிகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சகோதரிகளை கொடுக்க தாவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மேன் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் போகையில் வருகையில் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல பலத்தை சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் கூட கர்த்தாவே பாதுகாப்புகள் இல்லாத நிலைமை காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா ஆனாலும் கூட கர்த்தாவே உம்முடைய கிருபை ஒவ்வொரு சகோதரிகளையும் தாங்கி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஞானத்தை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நீங்கள் இந்த நாளில் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் கொடுக்க தாவே ஒவ்வொரு சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எந்த பலவீனங்களும் சகோதரிகளுக்கு அணுகாதபடி ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பலத்தினால் இடைக்கட்டி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரிகளுக்கு அநேக பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லா பலவீனங்களிலும் கிருபையின் கரம் தாங்கி கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். இந்த நாளில் கொடுக்க தாவே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். எல்லா பலவீனங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். பலவீனங்களை மாற்றி நல்ல பலத்தினால் பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையின் கரம் தாங்கி கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சகோதரிகளை நீங்கள் விசாரித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு சகோதரிகளை அப்பா நீங்கள் வழி நடத்துவீங்க என்று விசுவாசித்து இந்த நாளில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், எல்லாற்றும் அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் நம்ம சகோதரிகளுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கட்டளையிட்டார் என்றும், பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரின் பலவீனத்தையும் தேவன் மாற்றி போட்டார் என்றும் விசுவாசித்து நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். வாங்க. அன்பு கூர்ந்திடும் என் நேசர் நீர்தானே, அரவணைத்திடும் என் நண்பர் நீர்தானே. அன்பு கூர்ந்திடும் என் நேசர் நீர்தானே, அரவணைத்திடும் என் நண்பர் நீர்தானே. சொந்தம் நீர்தானே, என் பாசம் நீர்தானே. சொந்தம் நீர்தானே, என் பாசம் நீர்தானே. என் வாழ்வில் நிரந்தரமாயிருப்பவர் நீர்தானே. என் வாழ்வில் நிரந்தரமாயிருப்பவர் நீர்தானே. அன்பு கூர்ந்திடும் என் நேசர் நீர்தானே, அரவணைத்திடும் என்
ஜெபிப்போம். தேவன் மீதி உள்ள பகுதியை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நம்ம தேவனுக்கு செலுத்தின காணிக்கையை தேவன் அங்கீகரித்து கொள்ளும்படியாக இந்த நாள் செய்திக்காக நம்ம ஜெபிப்போம். சகோதரி மரியாக்கா ஜெபிப்பாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டாமாய் கூட ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு என்று கொடுத்துருதான காணிக்கம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. உட கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்துருக்குறோங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அதனுடைய பலனுக்கு தாவே பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஐயா. சேஷமாய் கொடுக்க தாவே, மட்டுமாய் கொடுக்க தாவே, உடைய கிருபைக்கு தாவே தாங்கினதை எதற்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. முதல் நாள் முதல் எந்த நாள் வரைக்கும் தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உபவாசித்து ஜபித்து ஆண்டவரே இருக்க முடியாத கிருபைகளை தந்தீங்களே அதற்காக நன்றி கத்தாவே. தொடர்ந்து கத்தாவே இப்போ பிரசங்கம் பண்ணுறதான பிள்ளைகளை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்க வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோங்க தாவே. எல்லா வித ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் கூட ஜபிக்கிறோம். துதிக்கிறோம். துதிக நம்ம மகிமைக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த நாள் வேத பாட பகுதியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் சகோதரி பிரபாவதி அவர்கள் வாசிப்பார். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். இந்த நாள் தேவ செய்தியை சகோதரி லலிதா அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையில் கூட ராஜா நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க தகப்பனே. வேத வசனத்தின்படி நாங்கள் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் மாத்திரம் எங்களோடு பேசுங்கப்பா. அப்பா, நீங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு அதன்படியாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறையா. நீங்கள் அப்படியே நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பயனற்ற பிறப்பு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பிறப்பு? பயனற்ற பிறப்பு அப்படின்னு சொல்லி. நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். நம்ம பிறந்தது ஒரு பயனுள்ள ஒரு பிறப்பா, பயனற்ற பிறப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், நம்ம பிறந்தது ஒரு பயனுள்ள பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். நம்ம பிறந்திருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம பயனுள்ள பிறப்பாக இருக்கிறோமா, இல்லை பயனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பயனற்ற ஒரு பிறப்பில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா நம்ம வந்துட்டு உலக பிரகாரமாய் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நாம்
ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நாம் என்னென்னா இன்னொரு வாட்டி நம்ம ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக அவரோட சமூகத்தில் அந்த கடைசி நாளில் அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம எப்போ போய் நிற்கிறோமோ அதுதான் நமக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும், பயனுள்ள பிறப்பாக இருக்கும். அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது பயனற்ற பிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி என்னன்னு சொன்னாக்கா மார்க், அதை வாசித்தது போல் மார்க் 14வது அதிகாரம் 17லேருந்து 26 வரைக்கும் வாசித்தாங்க. அதில் வந்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனங்களில் ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு அவர் பயனுள்ள ஒரு பிறப்பாக இருந்தாரா இல்லை பயனற்ற பிறப்பாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அதை நம்ம பார்க்கும்போதே நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்மளை நிதானித்து பார்த்து நம்மளே சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவதாக நம்ம மார்க் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மனுஷகுமாரன் வந்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மனுஷகுமாரனை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறாங்க. அவங்க காட்டி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன நிலைமைனா ஐயோ என்ற நிலைமை. ஐயோ அப்படின்னா ஒரு சாபமான ஒரு காரியம். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கூட சொல்லுவோம் ஐயோ பாவம் அப்படின்லாம் சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும்போது அப்படின்லாம் நம்ம வந்து ஐயோன்னு சொல்லுவோம். ஐயோன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கெடுதலான ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம சொல்லுவோம். அவங்க அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது ஐயோ அப்படின்னாலே அவங்க ஒரு பாவப்பட்ட, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் போட்டிருக்கு. அப்போது அவனுக்கு வந்துட்டு அவன் காட்டி கொடுத்துருவான். அதாவது அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். ஆண்டவருக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் முன்னாடியே அதெல்லாம் வந்து எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அது எழுதியிருக்கிறபடியே நடக்குது. அதன்படியே அவர் போகிறார், ஆகிலும் காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஐயோ என்ற நிலைமை அவர் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். அந்த ஆண்டவர் வந்து காட்டி கொடுத்துட்றான். காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஆசீர்வாதமாக இல்லை, அவனுக்கு வந்து ஒரு சாபமான வாழ்க்கை. அப்போ அந்த சாபமான வாழ்க்கைக்குள்ளே அவன் கடந்து போகிறான் அப்படின்னாக்கா அது அவனுக்கு ஒரு பயனற்ற பிறப்பாக தானே இருக்கும். அது வந்து ஒரு ஆசீர்வாதமான பிறப்பாக இருக்காது. அவன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 14வது அதிகாரத்திலேயே 10-11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் அவரை பிரதான ஆசிரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்தில் போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூதாஸ் காரியத்து தான். அதை வந்துட்டு நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த யூதாஸ் காரியத்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருத்தராக இருந்தார். அந்த 12 பேர் அவங்க ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்தாங்க. அந்த 12 பேரில் ஒருவனாக இருந்தவர் தான் அந்த யூதாஸ் காரியத்து. அப்போது ஆண்டவரோடு கூட அந்த யூதாஸ் காரியத்து வந்து ஆண்டவருடைய சீஷனாக இருந்தார். ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருத்தராக இருந்தார். அந்த 12 பேரில் அவரும் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் ஊழியம் செய்த அந்த 3 ஆண்டு காலங்களும் ஆண்டவரோடு கூட இருந்த எல்லா ஊழியங்களிலும் ஈடுபட்ட ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் அவர் கூடவே இருந்து பார்த்தார். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான காரியங்களெல்லாம் செஞ்சாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு
அந்த யூதாஸ் காரியத்தும் கூடவே இருந்திருக்காங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்துருக்காங்க, ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை பார்த்துருக்காங்க, உயிரோடு எழுப்பினதை பார்த்துருக்காங்க, பலவீனப்பட்டவங்களை சுகப்படுத்தினதை பார்த்துருக்காங்க. இப்படி அநேக காரியங்களை ஆண்டவரோடு கூட இருந்து அவரும் கூட இருந்து பார்த்துருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த யூதாஸ் காரியத்தை தான் ஆண்டவரை வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்கா காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அவ்வளோ வருஷங்கள் ஆண்டவரோடு கூட ஊழியத்தில் இருந்து ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஒரு மனுஷன்தான் அந்த சாபத்துக்குள்ளான காரியத்திற்குள்ளாய் கடந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் கூட ஆண்டவர் நம்ம நினைப்போம், நம்ம வந்துட்டு இத்தனை வருஷமாக ஆண்டவர் கூட சபைக்கு வரோம், எல்லா ஜெபத்திலையும் கலந்துக்கிறோம், நம்ம வந்துட்டு நம்ம ஏரியா ஜெபத்தில் கலந்துக்கிறோம், இல்லை எல்லா ப்ரேயர்லையும் கலந்துக்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாமே நம்ம பண்ணுறோம், நம்ம வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நமக்குள்ளே ஏதாவது ஒரு காரியங்கள், ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவர்களாக இருப்போம். அது நமக்கே தெரியாது. நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள், ஏதோ ஒரு ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுவோம். ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்துட்டு நம்ம சபைக்கு போகிறோம், எல்லாம் ஆராதனையில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் விரும்பாத ஏதாவது ஒரு காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அது ஆண்டவரை விட்டு நம்மளை தூரமாக பிரிச்சிடும் அந்த ஒரு காரியம். அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு பயனற்ற ஒரு பிறப்பாய் மாறி போயிடும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவருடைய வருகையில் இப்போ நம்மளாம் சொல்கிறோம் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது, அதற்குண்டான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்குள்ள அந்த இடைவெளி, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி, ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். அப்போது நம்ம வந்துட்டு நம்ம பிறந்ததுக்கு ஒரு பயனே இல்லாமல், அதாவது அது ஒரு பயனற்ற பிறப்பாய் மாறி போயிடும். அப்போ அந்த யூதாஸ் காரியத்தை இவ்வளோ ஆண்டவரோடு கூட இருந்திருந்தாலும் கூட ஏன் அவர் வந்து காட்டி கொடுத்தாரு, ஏன் அந்த சாபத்திற்குள்ளாய் அவர் கடந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்ன பண்ணுவான்னா என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லோரும் வந்துட்டு ஆண்டவரே நானாக இருப்பேனோ அப்படின்னு சொல்லி நானோ என்று அவரிடத்துல கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சீஷர்கள் வந்து நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க, தேவனே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய இடத்துல ஆண்டவரேன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மத்தேயு 26, 25 நம்ம வாசிக்கும்போது மத்தேயு 26, 49 வாசிக்கலாம்ண்ணா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இவங்க இந்த சீஷர்கள்லாம் சொல்லும்போது ஆண்டவரே நானோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த யூதாஸ் காரியத்தை, அதாவது ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாஸோ ரபி நானோ என்றான். அதுக்கப்புறம்னாக்கா 49வது வசனத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவரை காட்டி கொடுக்கும் போதும் கூட அவன் என்ன சொல்கிறான்னா ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த சீஷர்கள் எல்லாருமே ஆண்டவரை வந்துட்டு தன்னுடைய சொந்த ஆண்டவராய் நேசித்தாங்க. ரபி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா போதகரே அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். இப்போ போதகர் அப்படின்னும்போது நம்மளுக்கு போதிக்கிறவங்க, அதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறவங்கள நம்ம போதகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பாஸ்டர்மா இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க போதிக்கிறவங்க, அவங்கள போதகரம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படின்றது வந்து அது நம்மளுடைய தேவன், நம்மளுடைய கடவுள், நம்மளை ரட்சிக்கிறவர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன், நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டெடுக்கிற தேவன். அப்போ அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளை ஆண்டு கொள்ளுகிற தேவன் அவர் தான், நம்மளை ஆளுகை செய்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே, இந்த சீஷர்கள் எல்லாருமே அதை விசுவாசித்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவரை ஒரு போதகர், அதாவது நம்மளுக்கு போதிக்கிறவர் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர அவரை
அவர் கடவுள், அவர் என்னை ரட்சிக்க வந்தவர், என்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. அவருடைய இருதயத்தில் வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு ஒரு போதகராக மாத்திரமே நினைச்சாரே தவிர அவர் ஆண்டவராய் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுடைய இரட்சகராக இருக்கிறார். ஆண்டவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு போதித்து நடத்துகிற தேவனாய் மாத்திரம் அல்ல, அவர் நம்மளை ஆளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை வந்து ஆண்டு கொள்கிறவர் அவர் தான், நம்மளை வழி நடத்துகிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். இப்போ ஆண்டவர் வந்துட்டு நமக்கு வேத வசனங்களின்படி நம்ம நடத்துகிறாங்க. அப்போ நம்ம வந்துட்டு அந்த வேத வசனங்களின்படி நடக்கும்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம இன்னும் ஐக்கியப்பட்டு ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். அவர் வந்து நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதும் வைத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு போதகராக இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு போதகர் மாத்திரம் இல்லை, அவங்க வந்துட்டு நமக்கு கடவுள், அவர் தான் தெய்வம், அவர் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்பதை நம்ம முதலாவதாக நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய இருதயத்தில், அதாவது ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை வந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை வந்துட்டு தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இருதயத்தில் அவர் வந்துட்டு ஒரு போதகராக, ஒரு சொல்லிக் கொடுக்கிறவராக மாத்திரம் தான் நினச்சிருந்தாங்களே தவிர்த்து அவர் வந்துட்டு ஒரு தேவனாய், ஒரு கடவுளாய் அவருடைய இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ நம்ம மத்தேயு 15:8 நம்ம பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த வேத வசனத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இந்த யூதாஸ் வந்து அப்படி தான் இருந்தார். இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஆனால் வாயளவில் அவரோடு கூட அவரை புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், அவரோடு கூட இருக்கிறதாகட்டும், அப்படியெல்லாம் இருந்தாரே தவிர்த்து, ஆனால் இருதயத்தில் ஆண்டவர் வந்துட்டு தன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து நம்மளுடைய முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்மளுடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட கிட்டே இருக்கிறதா இருக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் இருக்கணும். நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உதட்டளவில் மாத்திரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக அல்ல, பேசுகிறவர்களாக அல்ல, வார்த்தைகளை கேட்டு அதன்படியாய் நடந்து இருதயத்தில் ஆண்டவரை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்கும்போது தான் நம்ம பிறந்ததற்கு ஒரு பயனுள்ள பிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் இருப்பாரானால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்துட்டு பிசாசானவனை கூட எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும், எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இருக்கும் அப்படின்றத நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம். நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் நிறைந்திருப்பார், ஆனால் அவருடைய வேத வசனங்கள் நிறைந்திருக்குமானால் நம்மளுடைய வாயில் வருகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்கும், வேத வசனங்களாக இருக்கும். மற்றவங்க வந்து ஒரு கஷ்டம் துன்பம்னு சொல்லும்போது அவர்களுக்கு வேத வசனத்தை கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த யூதாஸுடைய இருதயத்தில் ஆண்டவர் இல்லை, அவர் வந்து ஒரு போதகராக எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு அவர் இருந்தார். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம ஆண்டவர் வந்து என்னை ரட்சிக்க வந்தவர், என்னுடைய பாவங்களை போக்க வந்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அப்படின்றத நம்ம இருதயத்தில் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம பிறந்திருக்கிற ஒரு பிறப்புக்கு ஒரு பலன் இருக்கும், ஒரு பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக அவருக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய இருதயத்தில் வந்து பண ஆசை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 12வது அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த வசனங்களில் நம்ம பார்க்கும்போது மரியாள் வந்து விலையேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து ஏசப்பாவுடைய பாதங்களில் பூசி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த தலைமுடியினால் அவங்கள பாதத்தை துடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அது வந்துட்டு
300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யூதாஸ் இதை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இதை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, அது வந்து தரித்திரருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு அதில் சொல்லலை. அவன் திருடனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் பணப்பையை அவன் மீது உள்ள பணத்தின் மீது உள்ள ஆசைனால அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்குறோம். அப்போது அவருக்கு வந்துட்டு என்னென்னா, அதனால தான் அவருக்கு பணத்தின் மேலே ஆசை இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணுறார், அந்த 30 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணுறாருனா காட்டி கொடுக்க முன்னுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது அவருடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்தார். ஆண்டவர் வந்துட்டு தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கூட ஆண்டவரை அவர் வந்துட்டு தன்னுடைய தேவன் அப்படின்றத அங்கீகரிக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது காரியமாக அவருடைய இருதயத்தில் பண ஆசை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பண ஆசை என்ன பண்ணுதுன்னா எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் சிலர் இதை இச்சித்து அந்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 6:10 நம்ம பார்க்கும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் பார்க்குறோம். அப்போ பண ஆசை வந்து நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எல்லா தீமைக்கும் நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம், கொலை பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, அங்கே இந்த காரியம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். அம்மா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியம் என்னென்னா பணத்துக்காக தான் இதெல்லாமே பண்ணுறாங்க. அந்த பணம் அவங்களுக்கு வேணுன்றதுனால அந்த பணத்தின் மீது உள்ள ஆசையினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தீமையையும் அவங்க செய்கிறாங்க. அப்போது பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சிலர் அதை இச்சித்து என்ன பண்ணுறாங்களா, விசுவாசத்தை விட்டு வழுவி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கடந்து போகக்கூடாது. அப்படி விசுவாசத்தை விட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வழுவி போய் வேதனைகளாலே என்ன பண்ணுறாங்களா அவங்களே என்ன பண்ணுறாங்க உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுக்குள்ள பண ஆசை இருக்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருப்பார். ஆனால் அவர் வந்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வலோகத்தையும் படைத்த தேவன், அந்த வானமும் பூமிக்கும் அதிகாரமுள்ள தேவன். அப்போ இது எல்லாமே ஆண்டவருக்குரியது தான். அப்போ அவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்மளுக்கு மற்ற காரியங்கள் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. அவர் இருந்தால் போதும், அவர் இருந்தால் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ளே என்ன பண்ணாதுன்னா அந்த பண ஆசை நம்மளுக்குள்ளே வராது. நம்மளோட இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முதலிடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அந்த பண ஆசை வராது. அப்போ அந்த பண ஆசை வரலை அப்படின்னா எந்த தீமையான காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம், விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் இருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு எந்த வேதனையான காரியங்களும் வராது அப்படின்றத இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பண ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கணும். அவர் நம்மளோடு கூட இருந்தால் அந்த விசுவாசம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் மட்டும்தான் போக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு எந்த விதமான பண ஆசைகளும் வராது, மற்ற எந்த காரியங்களும் நம்மளுக்குள்ளே வராது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதனால் நான் எதை குறித்து கலங்க மாட்டேன் என்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த யூதாஸ்குள்ளே அந்த எண்ணம் இல்லாததுனால அவருக்குள்ளே பண ஆசை வந்தது. பண ஆசை வந்ததுனால அநேக தீமையான காரியங்கள் அவருக்குள்ளே வந்ததுன்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாத அளவுக்கு அவர் ஒரு பயனற்ற பிறப்பாய் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறார், நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் டைம் ஆகிடும், நிறைய இன்னும் காலவர் தான் இருக்குது, அதனால் நான் சொல்லிடுறேன். இப்போ மூணாவது காரியமாக என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ அப்படின்ற நிலமை வரும் அப்படின்னு சொல்லி அந்த யூதாஸ் இருக்கும்போதே தான் எல்லா சீஷர்கள்லாம் இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ என்ற நிலமை வரும், அது மாத்திரம் இல்லாமல் அவன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களில் ஒருவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு யோவான் 13:24 அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிக்கும்போது அப்போ சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, யார் உங்களை வந்து காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த துணிக்கையே நான் யாருக்கு தோய்த்து கொடுக்குறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதே மாதிரி அவர் தோய்த்து கொடுக்குறாரு. அப்போது
அது வந்துட்டு யூதாஸுக்கு தெரியுது. மற்றவங்க அவங்கள கவனிக்கல, ஆனாலும் கூட அந்த யூதாஸுக்கு தெரியுது ஆண்டவர் வந்து நான் தான் காட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்றத ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி யூதாஸுக்கு தெரியும். இப்போ நாம் இருக்கோன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என் அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், உடனே அம்மா கிட்ட போய் அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, நீங்கள் எப்படியே நான் பண்ண தப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அது தெரியுது ஆண்டவர் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம தான் காட்டி கொடுக்க போகிறோன்றது யூதாஸுக்கு தெரிஞ்சாலும் கூட அதை அவர் கேர் பண்ணிக்கவே இல்லை. அதை வந்துட்டு அவர் ஒரு அசட்டையாக நினைச்சார். ஏன் அந்த அசட்டை தானே அவருக்குள்ளே வந்துச்சுன்னா அவருடைய இருதயத்தில் யார் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே இருப்பாரானால், அவர் என்னுடைய தேவன் அப்படின்றத அவர் விசுவாசித்து இருப்பாரானால் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். ஐயோ என் தேவனை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அவருக்குள்ளே அந்த பயம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து அதை எதுக்காக அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்துட்டு அது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு. இதை கேட்டு அவன் என்ன பண்ணணும், மனம் மாறணும். ஆண்டவர் வந்து நம்மளை அழிக்கிற தேவன் அல்ல, அவங்க எப்படியாவது அந்த தவறுலேருந்து வெளியில் வரணும்னு விரும்புகிற தேவனாய் தான் இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த தப்பை வந்து அவருக்கு உணர்த்தி காட்டுறாரு. அது வந்துட்டு நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கும் போது யூதாஸ் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அந்த பணப்பையன் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தார். அவரை வந்துட்டு இவன் திருடன் இவங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஏன்னா அவர் பொறுமையோடு ஏன் இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அந்த தவறை திருத்தி கொள்ளணும் அப்படின்றதுனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாரு. நம்மளுக்கு கூட ஆண்டவர் நமக்கு நேரடியாக ஏதாவது ஒரு நம்ம தவறுகள் செய்யும் போதோ இல்லை ஏதாவது மீறி செய்யும் போதோ நம்மளுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும். சர்ச்சில் வரும், நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் போது வரும், இல்லை ஏதாவது ஒரு பாடல் மூலமாக வரும். அப்படி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் அப்படின்னா அவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நம்ம செய்கிற தவறுனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அதை சரி பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். அதை சரி பண்ணாமல் அதை அசட்டை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு கூட இப்படி சாபமான ஒரு காரியங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அதனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஆண்டவரத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை விட்டுடணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளோட தேவன் வந்து நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை வந்துட்டு கஷ்டத்துக்குள்ளேயே இருக்கட்டும், அவங்க அந்த பாவத்திற்குள்ளேயே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற தேவன் அல்ல. நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்களும் அல்ல, நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு குற்றங்கள் குறைவுகள் இருக்கும். அதனால அவைகளை நம்ம நினைச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஆண்டவரத்தில் சொல்லி அதுலேருந்து வெளியில் வருவதை பார்க்கணுமே தவிர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் போயிட்டு நம்ம எப்படி சொல்கிறது போகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. என்ன நம்மளோட தேவன் வந்து அவர் நம்மளோட தகப்பன், நம்ம செய்கிற தவறுகள் பாவங்கள் மீறுதல்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவன் தான் எனக்கு இந்த காட்டி கொடுக்க போகிறான்றதை வெளிப்படையாக சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு. ஆனாலும் கூட அவன் அந்த தவறை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது ஆண்டவரை வந்துட்டு தன்னோட இருதயத்தில் ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். ரெண்டாவது அவனுடைய இருதயத்தில் பண ஆசை இருந்தது. மூன்றாவது அவனுடைய இருதயத்தில் வந்து ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நாலாவதாக தன் இருதயத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் அப்படின்னு இருக்கும். யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனத்திலையும் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வந்துட்டு சாத்தான் வந்து நம்மளுக்குள்ளே புகுந்து கொள்கிறான் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நம்ம இடம் கொடுக்காம யாருமே நமக்குள்ளே வரவே முடியாது. அப்போது அந்த யூதாஸ்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவன் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பாரானால் அந்த இருதயத்தில் ஆண்டவர் இருக்காங்க. இப்போ ஆண்டவர் இருக்கும்போது அந்த இடத்துல சாத்தான் வந்து அவனுக்குள்ளே வர்றதுக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் அந்த இடத்துல இந்த யூதாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை வந்து சொந்த இரட்சகராக, அதாவது ஆண்டவரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலை, தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஒரு போதகர், அவர் சொல்லி கொடுக்குறவர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தார். அதனால தான் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு, அவனுடைய இருதயம் வந்து பணத்து மேலே ஆசையாக இருந்துச்சு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்துச்சு. இப்படி ஆண்டவரை அசட்டை பண்ணி அவர் இருந்ததுனால அவருக்குள்ளே ஈஸியாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் சாத்தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம இருக்கணும்னா நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வேத வசனங்கள் இருக்கணும். ஆண்டவர் அந்த பிசாசு வந்து ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு தான் அவன் நடுங்குவான் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட
என்ன பண்ணார்னா பிசாசானவன் சோதிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவரையே சோதிச்ச அந்த பிசாசு நம்மளாம் ஏமாத்துறோம். நம்மளாம் வந்துட்டு ஆண்டவரையே வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா பிசாசானவன் சோதிச்சான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்து வேத வசனங்களை கொண்டு என்ன பண்ணார்னா அந்த பிசாசானவனை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிசாசானவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஆண்டவருடைய வேத வசனங்கள் இருக்கணும். தினமும் வேதத்தை வாசிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் வேதத்தை வாசித்து அந்த வேத வசனங்களை நம்மளுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ளணும். இருதயத்தில் வைத்துக்கொள்வது மாத்திரம் இல்லை, அதன்படி நம்ம நடக்கும்போது பிசாசானவன் நம்மக்கிட்ட வரவே முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு வேத வசனங்களை கொண்டு தான் நம்ம பிசாசானவனை எதிர்க்க முடியும். அதனால் எப்பொழுதும் நம்ம வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், அதை வாசிக்கிற பிள்ளைகளாய், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஐந்தாவதாக அவனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரிடத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவன் வந்து தப்பு பண்ணிட்ட உடனே அந்த எச்சரிப்பான வார்த்தைகள் வந்தது. நீ வந்துட்டு இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த துணிக்கையை நனைத்து கொடுக்குறவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவன் வந்து எப்படியாவது என்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை சொல்கிறாரு. ஆனால் அவன் அதை அசட்டை பண்ணிட்டான். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்காம இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, பிரதான ஆசாரியரிடமும் மூப்பரிடமும் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து முறையிடுறான். அது வந்துட்டு என்னென்னா, அவங்க தான் இவனை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பணத்தை கொடுத்து அதை செஞ்சவங்க அவங்க தான். அவங்கக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த பணத்தை கொடுக்குறேன், எனக்கு தேவையில்லை, நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னாக்கா, அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். டைம் ஆகிறதுனால நான் படிக்காமல் அப்படியே சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை அந்த பாவத்தை செய்ய சொல்கிறாங்க. அவன் செஞ்சதுக்கப்புறம் அவன் போயிட்டு சொல்கிறான், எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே மனுஷர்கிட்ட போய் சொல்கிறான். அவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்களுக்கு என்ன அது உன் பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மனுஷர்கள் வந்து நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ளே வளர முடியாமல், ஆண்டவருக்குள்ளே கடந்து போக முடியாமல் நிறைய மனுஷர்கள் நம்மளுக்கு இடையூறாக இருப்பாங்க. நிறைய பாவங்கள் செய்ய சொல்லி, அதாவது பாவங்கள் செய்ய சொல்கிறதுனா தவறான வழியில் போகிறதில்ல, நிறைய காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள். அது வந்துட்டு மற்றவங்க இடறி விழுகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. மற்றவங்க வந்துட்டு இடறி விழாமல் இருக்கணும். ஒரு வேத வசனத்தில் நாங்கள் சகோதரிகள் ஐக்கியத்தில் நேற்றுக்கு தியானிக்கும் போது நம்ம வந்துட்டு நடக்கும்போது நிறைய கற்கள் இருக்குமா. அதாவது நடந்து போகும்போது அந்த கற்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்றவங்க இடறி விழாதபடி அதை பொறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில் நாங்கள் தியானித்தோம். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்போது நாம் நடந்து போகிறது மாத்திரம் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அதை எடுத்து போடாமல் போவோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் தியானிக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நாம் அந்த கற்களை எடுத்து போடலை. ஒரு விசுவாசி நடந்து போகும்போது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற அந்த கற்கள் இருக்கும்போது அதை நாம் எடுத்து போடாமல் போயிட்டோம்னா, அந்த எடுத்து போடாமல் போன நமக்கு தான் அதோடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நமக்கு வரும். அதுக்குண்டான சாபம் நம்மளுக்குள்ளே வந்துடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாவது யார் மூலியமாவது என்ன பண்ணுவார்னா, அந்த கற்களை எடுத்து போட்டுருவார். அந்த விசுவாசி நல்லபடியாக போவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அதுக்கு இடையூறாய் நம்ம இருந்தோம், மற்றவங்க இடறி விழுகிற அளவுக்கு நாம் இடையூறாக இருப்போமானால் அந்த சாபம் பெரியதாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாய் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கடந்து போகவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன பண்ணணும்னா, சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரட்சிப்புகளாய் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாய் நம்ம நடக்கணும். யாரும் இடறி விழுகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளவே கூடாது. அப்படி நம்ம நடந்து கொள்ளுவோம் அப்படின்னாக்கா நம்ம பிறந்த பிறப்பு ஒரு பயனற்ற பிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு என்ன அது உண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்,
கைவிட்டுட்டு போயிட்டான். அப்போ அதுக்கப்புறமாவது அவன் என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அப்படி தான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் இல்லாமல் இருப்பார். ஆனால் பண ஆசை நம்மளுக்குள்ளே வந்துடும். அந்த பண ஆசை நம்மளுக்குள்ளே இருக்குமானால் தீமையான காரியங்கள் நம்மளுக்குள்ளே வந்துடும். அந்த தீமையான காரியங்கள் இருக்குமானால் அநேக விதமான வேதனைகள் நம்மளுக்குள்ளே வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இவன் இப்படி நடந்து கொண்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் அந்த தன்னுடைய ஜீவனையே விட்டுட்டான். அவன் மரித்து போயிட்டான். மரித்து போய் அந்த பரலோக ராஜ்யத்தை அவன் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதனால் அவன் இழந்து போன காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 17, 18 அதுக்கப்புறம் 24 நம்ம வாசிக்கும்போது அப்போஸ்தலர்கள் என்ற தகுதியை அவன் என்ன பண்ணிட்டான்னா இழந்து போனான். அதுக்கப்புறம் அவன் மரித்து போனதுக்கப்புறம் வேற ஒருத்தரை சீஷராக அங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை அவன் இழந்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலர் வெளிப்படுத்துதல் 21ஆவது அதிகாரத்தில் 13, 14 நம்ம வாசிக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தின் அஸ்திபாரமாய் அந்த 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தில் இருக்கும்போது 13ஆவது வசனத்தில் இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களும் அதாவது இருப்பாங்க அந்த அந்த அஸ்திபாரங்களாய். அந்த 14ஆவது வசனத்துலையும் பார்க்கும்போது அந்த 12 சீஷர்களும் அங்கே வந்துட்டு அஸ்திபார கற்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது அந்த ஒரு தகுதியை அவர் இழந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமுள்ள ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா இழந்து போயிட்டார். நாமளும் கூட இப்படி ஆண்டவருக்கு விரும்பாத காரியங்களை செய்யும்போது நாம் கூட இழக்க வேண்டியது நம்ம என்ன இழப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம வந்து வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. அவன் பிறந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. அவன் பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னு சொன்னால் அவன் உலகம் முழுத்தையும் ஆதாயப்படுத்திட்டான். ஆனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினதுனால அந்த ஜீவன் எங்கே போகுதுன்னா நரகத்துக்கு நேராக போயிடும். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் அது இல்லை. நம்மளுடைய விருப்பம் கூட நான் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்றது தானே நம்மளோட விருப்பம். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு பயனுள்ள பிறப்பாய் நம்ம இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நம்ம பாட்டு பாடுறோம். ஆண்டவர் எனக்காக பாடுபட்டாரு, ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு உதட்டளவில் மாத்திரம் நம்ம பாடுகிறவர்களாக அல்ல, உள்ளத்திலிருந்து நம்ம ஆண்டவர் அதை நினைக்கணும், அதை விசுவாசிக்கணும். எனக்காக தான் என் தேவன் ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வந்துட்டு ஒரு வேத வசனத்தில் பார்க்கும்போது மல்கியா 2:15 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எதுக்காக மனுஷனை படைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்போ வந்து தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கான்னா அவபக்தி இருக்கும். அப்போ அவபக்தி உள்ள சந்ததி யார் அப்படின்னு சொல்லி அவபக்தி உள்ளவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 15:23 இரண்டகம் பண்ணுதல் வில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவபக்தி இருக்கக்கூடாது, நம்மளுக்குள்ள தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவபக்தினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அதாவது இரண்டகம் பண்ணுதல் அப்படின்னு போட்டிருக்கு. பில்லி சூனிய இரண்டகம் பண்ணுதல் வந்து பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளுக்குள்ளே இந்த காரியங்கள் இல்லைன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ எனக்கும் இருக்கேன்னா எனக்குள்ளேயும் என்ன இருக்கும்னாக்கா ஒரு முரட்டாட்டம் இருக்கும். முரட்டாட்டம்னா நான் இதை நம்மளுக்கு வந்து வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கோம், இதை செய்யணும்னாக்கா ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அதை செய்ய மாட்டோம், இல்லை நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேத வசனங்களுக்கு புறம்பான காரியங்களை நம்ம செய்யும்போது, ஆண்டவருக்கு புறம்பான காரியங்களை நம்ம செய்யும்போது அது முரட்டாட்டம் பண்ணுவதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் விக்கிரக ஆராதனைக்கு அது என்ன பண்ணுறா சரியாக இருக்கிறதா. நம்மளுக்குள்ள முரட்டாட்டமான காரியங்கள் இருக்குமானால் அது விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க அந்த 10 கற்பனைகளில் சொல்லும்போது என்னை தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, வேறு தேவர்களை உண்டாக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கையினால் செய்த சுரூபத்தை நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சில காரியங்களினால ஆண்டவருக்கு நேராக நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்களாக நம்ம
மாறி போகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்ம வேத வசனங்களை நம்ம வாசிக்கணும். நம்மளுக்கு வேத வசனம் தான் நம்மளுக்கு வழிகாட்டி. இதன்படி நம்மளை காத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்ம வந்துட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளால் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நம்ம பிறந்ததற்கு ஒரு பலன் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முரட்டாட்டம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் இரண்டகம் பண்ணுகிற காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எது தேவ பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 26-27 வாசிக்கும் போது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கவும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு அந்த மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல என்னென்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்கணும். திக்கற்றவர்களாக இருக்கிறாங்களா, விதவைகளாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா, அவங்கள நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, இதுதான் முக்கியம், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த யூதாஸ் உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொண்டார். அவருக்குள்ள பண ஆசை இருந்தது, தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். இப்படி உலகத்தின் காரியங்களுக்குள்ளே அவர் கடந்து போனதுனால அவருக்குள்ள என்ன பண்ணல, தேவ பக்தி இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் பயனுள்ள வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த சகோதரியை குறித்து நம்ம பார்த்தோம். விலையேறப்பட்ட அந்த நலதம் தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அதை கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அது 300 பணத்திற்கு விலை போகிற ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னாக்கா, என் ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், எனக்கு அந்த அன்புக்கு முன்னாடி இந்த பணமோ இந்த வாசனை நிறைந்த பொருளோ எனக்கு பெருசல்ல, ஆனால் என் தேவன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நலதம் என்ற தைலத்தை எடுத்துகிட்டு வந்து அதை உடைச்சி என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதத்தில் ஊற்றி அதை தன்னுடைய முடியினால் அதை சுத்தம் பண்ணினாங்க, தொடச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் மேலே வைத்த அன்பு பெருசாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் தன்னை தாழ்த்தினாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறாங்க, அவர் பாதத்தில் ஊற்றி அது தன்னுடைய முடியினால் அதை தொடச்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது நம்மளுக்குள்ள தாழ்மை வேணும். முதலாவது இயேசுவின் மீது உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த வீடு முழுவதும் அந்த தைலம் என்ன பண்ணிச்சான், அந்த தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஒரு வாசனை கொடுக்குற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றிலும் நல்ல சாட்சி பெற்றவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ இவங்க ரொம்ப மோசமானவங்க, சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் இப்படி போவாங்க, ஆனால் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் அவ்வளோ கேடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படவே கூடாது. அப்போ நம்ம வாழ்கிற பகுதிகளில் நறுமணம் வீசுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விரும்புகிறார். அதனால தான் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அப்படியே போல் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம பிறந்ததுக்கு ஒரு பயனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டோடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை அவர் சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும் அப்படின்றத தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த யூதாஸ் காரியத்தை போல் ஒரு பயனற்ற பிறப்பாய் நம்ம இல்லாமல் நம்ம அவருக்குள்ளே இருந்த குணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார், அந்த திட்டத்தை அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்ம சும்மா உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் எங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவருடைய பிள்ளையாய் அவருக்கு நமக்காக எவ்வளவோ பாடுகளை பட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அவரோட சொந்த பிள்ளையாய் மீட் எடுத்திருக்கிறார். அதற்கு நல்ல ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம், ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தப்பு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படியெல்லாம் செய்யாதபடி இனி வரும் நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான பயனை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பிறப்பை குறித்து நம்ம எந்த நிலைமையில் ஒரு பயனுள்ள நிலைமையில் இருக்கிறோமா, பயனற்ற நிலைமையில் இருக்கிறோமா என்பதை யூதாஸ் காரியத்தை கொண்டு
தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் என்ன கூட தகுதிப்படுத்தி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகத்தை தந்தருள்வாராக. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கண்டது போல தேவனுடைய சமூகத்தில் அவர் 44 நாட்கள் நம்ம உபவாசித்து நாம் ஜெபித்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடி அவர் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி அதை அனுசரித்து விட்டு அடுத்த நேரத்தில் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நாம் திருவிருந்துக்காய் ஆயத்தமாய் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சாட்சி எழுதி கொடுத்துருக்காங்க. அருமையான பிள்ளை லாவண்யா என்ற ஒரு சகோதரி 44 நாட்களும் நாம் உபவாச ஜபத்தை மாலையிலே நடத்தின போது அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. அவர் வந்து ஒரு நாளிலே ஒரு 3 ஜப குறிப்பை என்னிடத்தில் சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், முதலாவதாக அவர்களுக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கணும்னு சொல்லி, அது மாத்திரம் அதுபடி பிரிந்து போன தன் கணவன் தன்னோடு சேர வேண்டும்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லாதபடி தனக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனி கொடுக்கணும்னு சொல்லி அவள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்களை அறிந்தவர். ஒரு ஜெப குறிப்புக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், அந்த மகளுக்கு ஒரு வேலை கிடைக்க, எஸ்பி பேங்க்கில் அந்த மகளுக்கு வேலை கிடைக்க அந்த மகளுக்கு கர்த்தர் அனுகிரகத்தை தந்தார். இன்னும் ஒரு 2 ஜெப குறிப்பு இருக்கிறது. தன் கணவனோடு அந்த மகள் சேர வேண்டும் சொல்லி வாஞ்சித்து விரும்புகிறார்கள். அந்த கணவனும் அந்த மகளுக்கு இசைந்து குடும்பமாய் வாழும்படியாய், அது மாத்திரம் அதுபடி அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுக்கும்படியாய் அந்த பிள்ளைக்காய் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நாமோட ஒரு சில நாளில் நம்ம அந்த மாலை நேரத்து கூட்டத்தில் வராமல் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளை தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. தொடர்ந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையை தொடர்ந்து அனுபவிக்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுகிரகத்தை தந்தருள்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒரே ஒரு அன்பின் வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்கும் சேனலுக்கு கடந்த நாளில் உண்மையாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்து அன்றைக்கு தினத்திலே அற்புதராட்சி விட்டு அதை கொஞ்சம் சரி பண்ண முடியாது செய்தேன். நீங்கள் கொடுக்குற காணிக்கையினாலே சபையில் நம் பொருட்களை வாங்கி வைக்கிறோம். பிள்ளைகளை வைத்து அந்த காரியத்தை செய்கின்ற போது பெற்றோர்களாகிய நாம், சபை இது விளையாடுகிற இடமல்ல, தேவனுடைய சமூகம் என்பதை நினைத்து பிள்ளைகளை நாம் பத்திரமாய் பார்த்து கொள்ளணும். பொருட்களை எந்த விதத்தில் நாம் அதை வீணாக்காதபடி நீங்கள் கொடுக்குற காணிக்கையிலேருந்து வாங்குகிற காரியம் என்பதை உணர்ந்து நம்ம வீடானா நம்ம செய்வோமான்னு சொல்லி பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்து கொள்ளும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யணுன்னா ஒரு ஸ்க்ரீன் அது இதாகி போச்சுன்னு சொன்னால் எல்லாவற்றையும் முழுதுமாய் அப்புறப்படுத்தி புதியதாய் போட வேண்டும். அதனால் அந்த நிலைமை இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வராக. நாளை காலையிலே 9:30 மணிக்கு நமக்கு ஆராதனை இருக்கிறது. அல்லேலூயா. இடையில கொஞ்சம் வந்து உள்ளே நுழையாதபடி கொஞ்சம் சீக்கிரமாய் வந்து நாம் தேவனோட சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் சீக்கிரமாய் 9:30 மணிக்கு, நான் 9:15 9:20 நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து சரியாய் 9:30 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பேசுகிற பிள்ளைகள் ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்க. நேரங்கள் பார்த்து அதன் நிமித்தமாய் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நாம் எழும்பி நிற்கலாம். ஜெபித்த பிறகு திருவிருந்துக்காய் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் நாம் தேவன் சமூகத்தில் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். மற்றவர்களை கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு இயேசுடைய நம்மை நாமே இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். யூதாஸ் காரியத்தில் இந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு இயேசுடைய நிதானித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அது மாத்திரம் அதுபடி கர்த்தருடைய பந்தியிலே பங்கடைய நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நம்மை தகுதிப்படுத்தத்தக்கதாய் வேத வசனங்கள் நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது. ஆகினால நம்மை தகுதிப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆரோக்கியசாமி அவர்கள் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இருப்போம். ஆமென். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகிமைக்கு உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் ஆராதிங்கன்னு சொன்னீங்களப்பா. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாயின்னு சொல்லி ராஜா.
புதிதாக 2 கட்டளை கொடுத்து ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த 44 நாட்களும் ராஜா அதை உபவாசி இருந்து ஜெபித்திருக்கிற ராஜா. அப்போ அந்த 100 மணி நேர ஜெபத்துக்கு கூட ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டு இருக்கிற ராஜா. நாளை கூட ராஜா அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக, அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ராஜா, அப்போ உமக்கு ஸ்தோத்திரி ஈஸ்டர் பண்டிகை கூட கலந்து கொள்ளும்படியாக, அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு நடக்கிற ராஜா அந்த 2 நாள் கூட்டத்தை கூட நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த பெண்கள் ஐக்கியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உமக்கு ஒழுங்கு கிரகமாக வந்து ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. பெண்கள் இன்னும் ராஜா அந்த ஊழியத்தில் வளரும்படியாக, அவருக்கு உண்டான எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக, இன்னும் ராஜா சத்தியத்தை விதைக்கிற பிள்ளைகளாக மாறும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பேசின அருமையான லலிதாக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மகளை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா பயனற்ற பிறப்பை கொண்டு நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் யூதாஸ் காரியத்தை போல இல்லாமல் ராஜா, அப்பா நாங்கள் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ராஜா, நாங்கள் திருடனாய் இல்லாமல் ராஜா, எச்சரிப்பின் சத்தங்கள் வரும்போது ராஜா அந்த எச்சரிப்பின் சத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக, அப்பா எங்களுக்குள்ள சாத்தான் புகாத அளவுக்கு ராஜா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வேத வசனங்கள் இருதயத்துக்குள்ள நிலைத்து நிற்கும்படியாக ராஜா. கடைசியாக யாக்கோபு 1:27 வாட்சி போட்டு ராஜா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ராஜா நாங்கள் விசாரிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக நன்றியோடு ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு ராஜா நீர் பேசினீரே, அந்த இருதயத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள கிருபை பாராட்டுங்க. பாவங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வந்தவர்கள் ராஜா பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி போக கிருபை பாராட்டுங்க ராஜா. அந்த திருவிருந்த ஆராதனை கூட உமக்கு அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அந்த ராபோஜனம் முடிந்து ராஜா, அந்த கெட்சமெண்ட் தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜா ராபோஜனத்தை ஆசரித்தது போல ராஜா, நாங்கள் கூட ராஜா இந்த பஸ்காவுக்கு முன்னாடி ராஜா இந்த ராபோஜனத்தை ஆசரிக்க கிருபை பாராட்டுங்க. பாவங்களுக்கு வந்துற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்று சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேற்பஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். திருவிருந்துக்காய் ஆயத்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வந்து அமரமுடிய அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேருங்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக எடுங்க பார்க்கலாம். சகோதரர்கள்லாம் கொஞ்சம் இங்கே முன்னாடி வந்துடுங்க, முன்னாடி இடருக்கு வந்துடுங்க. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசுயா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது.
என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஒரு விஷயம் கூட நம்ம தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், நம்மோடு அவர் இடைபெறுகிற தேவன். நாம் இன்னும் சரியாய் இதில் கலந்து கொள்ள ஏதோ கடமைக்காய் கட்டாயத்துக்காய் அல்ல, தேவனோட சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனுக்கென்று நம்ம இதை சரியாய் ஆயத்தப்படுத்தி கொள்ளத்தக்கதாய், இதை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாய், இதை நிமித்தமாய் நாம் இன்னும் ஆசீர்வாதங்களாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு அணுகிறதை தந்தருவராக. கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க, உங்கள் கரங்களில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். சத்தம் தோணித்திடுதே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாரிகள் சமனே பூங்காவில் என் நேசரே, செய்திடும் சத்தம் தோணித்திடுதே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. தேகம் எல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவரா, தேவாதி தேவன் நீக சோதன் படும் பாடு எனக்காகவே, தேவாதி தேவன் நீக சோதன் படும் பாடு எனக்காகவே. பாரிகள் சமனே பூங்காவில் என் நேசரே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்த பூமி நனைந்தே, இரத்தத்தின் வேர்வையாலே மெத்த பூமி நனைந்தே, இம்மானுவேலன் வேண்டுதல் பாரிகள் சமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. நாம் கர்த்தாவே, எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவர் நேராக இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டதான் அந்த அப்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு சரீரத்தை நினைவு கூறும்படியாய் நீர் எங்களுக்கு வைத்து போன முன்மாதிரியை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூர்ந்து இது செய்யும்படியாய் கிருபை பாராட்டினீரே, நன்றி செலுத்துகிறோம். இதை இழந்த அநேக தங்கள் வீடுகளில் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் எங்களுக்கோ இப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை தந்தீரே. இதை உட்கொள்ளுகிற நாங்கள் உண்மையிலே பலன் கொள்ள இந்த நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீர் அனுகிரகத்தை தந்தருவீராக. நீர் ஒருவரை பெரியவர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எடுத்துக்கொள்வோம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை நினைவு கூறும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆமென். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையாம் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்த தான திராட்சை ரசத்தை தேவனங்க ஆசீர்வத்து கொடுத்தக்கதா, இதன் மூலமாக ஜீவனும் பலனும் உண்டாயிருக்கத்தக்கதாய் கூட ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் உட்கொள்கிற போது எங்களுக்குள்ள ஒரு பரிபூர்ண ஜீவன் உண்டாக ஆவியானவர் நீர் அனுகிரகத்தை உண்டு பண்ணி தருவீராக, பலனை உண்டு பண்ணி தருவீராக, பலத்தினால் இடைக்கட்டி கொள்வீராக, உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நாம் ஜெபிக்கலாம். கடைசியாக சார் பிரகாஷ் சார் ஜெபிப்பாங்க. நாம் ஸ்தோத்திரத்தோடு இருப்போம். ஆமே. மகா இறுக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த மாலை வேலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துறங்க தாவே. தகப்பனே சோதரிகிறோம், நன்றி செலுத்துறங்க. 44 நாட்களும் அப்பா பிள்ளைகள் தினமும் வந்து ஆராதித்து துதித்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறார்களாண்டவரே. பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணுமா நன்றியோட சோதரிக்கிறங்க தாவே. இந்த நாள் ஆராதனையும் கத்தாவே எங்களுக்கு ஆஸ்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறங்க தாவே. தகப்பனே சோதரிகிறோம். நீர் கத்தாவே மனிதனாய் ஜீவித்த நாட்களில் கடைசியாய் கத்தாவே அப்பா சோதரம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று அப்பா எங்களுக்கு சொன்ன அந்த கட்டளையை ஏற்று நாங்கள் இந்த நாளிலே அதை நிவர்த்தி செய்யும்படியாக, அதை நினைவு கூறும்படி, அதை நாங்கள் பின்பற்றும்படியாக செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தாவே. அப்பா உங்களுடைய அப்பத்தையும் ரசத்தையும் அப்பா எங்களுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தப்பனே எங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தா. வந்த பிள்ளைகள் கத்தாவே ஆசீர்வாதமாக திரும்பி போக தேவன் தாமே நீர் உதவிச்சனமா நன்றியோடு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்காய் மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேங்க தாவே. அந்த பிள்ளைகளுக்கு இதை கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை நீ தர வேண்டுமா நன்றியோடு சோதரிக்கிறேங்க தாவே. சகோதரிகளுடைய ஒற்றுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை அபிரோதமாக ஆஸ்வதிக்கணும் நன்றியோடு சோதரம். ஆராதனை பொறுப்பெடுத்த பாசாமக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆஸ்வதிக்கணுமா நன்றியோடு சோதரிக்கிறோம். நான் அப்பா நன்றியோடு சோதரி. நாளை தினத்தில் கத்தாவே அநேக பிள்ளைகள் ஆராதனையில் கலந்து கொண்டு அப்பா ஆசீர்வாதத்தோடு போக நீர் உதவிச்சனமா நன்றியோடு சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நாளை தின ஆராதனை முடிக்க தேவன் தாமே நீ கிருபை பாராட்டணுமா நன்றியோடு சோதரிக்கிறேங்க தாவே. தகப்பனே சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்தது நல்லது என்று திரும்பி போக ஒருவருக்கும் நீர் அனுகிரகம் பாராட்டணுமா நன்றியோடு சோதரிக்கிறேங்க தாவே. தகப்பனே சோதரம் மீதான நேரத்தில் நாம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் அவர் வருகை மட்டுமாய் விசேஷமாய் நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.